क्या हुआ? वो रेस्टोरेंट वाले से झगड़ा कर रही थी? सर उस दिन हम लोगों का 2026 காமன்வெல்த் போட்டியின் போது கிளாஸ்கோவில் உள்ள ஒரு உணவகத்தில் இந்தியாவின் வரைபடம் தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி எதிர்ப்பை பதிவு செய்த வெள்ளி பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்ஹைனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்த வீடியோ இணையத்தில் காட்டு தீயாய் பரவி வருகிறது. லவ்லினாவின் இந்த செயல் நீண்ட காலத்திற்கு நினைவு கூறப்படும் என்று பிரதமர் கூறினார். ஸ்காட்லாந்து பயணத்தை முடித்து திரும்பிய இந்தியாவின் காமன்வெல்த் வெற்றியாளர்களை சந்தித்த போது பிரதமர் மோடி இந்த சம்பவத்தை குறிப்பிட்டார். சந்திப்பின் போது 75 கிலோ எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற லவ்லினாவிடம் பிரதமர் இது குறித்து கேட்டறிந்தார். என்ன ஆச்சு, அந்த ரெஸ்டாரண்ட்காரரிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தீங்களே என்று அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த குத்து சண்டை வீராங்கனையான லவ்லினாவிடம் பிரதமர் மோடி கேட்டார். அதற்கு லவ்லினா சிரித்து கொண்டே காமன்வெல்த் போட்டியில் பெற்ற வெற்றியை அணி கொண்டாடி கொண்டிருந்தாலும் இந்தியாவின் தவறான வரைபடத்தை பார்த்தபோது மனதிற்கு சங்கடமாக இருந்ததால் தான் அதை சுட்டி காட்டியதாக கூறினார். சார், அது ஒரு மகிழ்ச்சியான தருணம். நாங்கள் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தோம். ஆனால் அந்த தவறான இந்திய வரைபடத்தை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. நான் அவர்களிடம் மரியாதையாக சொன்னேன். அவர்களும் அதை மாற்றிவிட்டார்கள் என்று லவ்லினா பதிலளித்தார். வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்த போதிலும் அந்த பிரச்சனையை கவனித்ததற்காக குத்துச்சண்டை வீராங்கனையை பாராட்டிய பிரதமர் மோடி அவரது நடவடிக்கை அந்த தருணத்தை தாண்டிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். போட்டிகள் முடிந்து நீங்கள் கொண்டாட்டத்தில் இருந்த போதிலும் அந்த வரைபடத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டது சாதாரண விஷயமல்ல. உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த வீடியோ சாதாரணமானது அல்ல. அது நீண்ட காலத்திற்கு மக்களால் நினைவு கூறப்படும் என்று கூறி பிரதமர் மோடி லவ்லினாவை பாராட்டினார். கிளாஸ்கோவில் நடந்த போட்டியில் இந்திய குத்துச்சண்டை அணி மொத்தம் 10 பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய குத்துச்சண்டை அணி உறுப்பினர்கள் வெற்றியை கொண்டாட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனார்கள். அப்போது ரெஸ்டாரண்டின் மெனுவில் இருந்த இந்திய வரைபடத்தில் இருந்து காஷ்மீரின் ஒரு பகுதியும் வடகிழக்கு இந்தியாவும் விடுபட்டிருப்பதை லவ்லினா கவனித்தார். உடனடியாக உணவக நிர்வாகத்திடம் அவர் இந்த பிரச்சனையை எடுத்துரைத்தார். தயவு செய்து இதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் மனவேதனையாக இருந்தது. இந்த இந்திய வரைபடத்தில் எங்கள் வடகிழக்கு பகுதி விடுபட்டுள்ளது. வெளியே காட்டப்பட்டுள்ள வரைபடத்திலும் வடகிழக்கு பகுதி துண்டிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பகுதியை சேர்ந்த ஒருவர் என்ற முறையில் இது எங்களை மிகவும் காயப்படுத்துகிறது. அடுத்த முறை இதை கவனத்தில் கொள்ளுங்கள், மிக்க நன்றி என்று லவ்லினா உணவக ஊழியர்களிடம் கூறினார். லவ்லினா இந்த விஷயத்தை ரெஸ்டாரண்டின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து ரெஸ்டாரண்ட் நிர்வாகம் தவறான இந்திய வரைபடத்தை நீக்கிவிட்டு சரியான வரைபடத்தை மாற்றியுள்ளது.